வணக்கம். தேடாதே தொலையாதே. அத்தியாயம் 11. ஆஸ்பத்திரியில் மெல்ல கண் திறந்த கண்ணாயிரத்தின் எதிரில் டாக்டரும் நர்ஸும் தான் முதலில் தெரிந்தனர். என்னையா, நான் யாருன்னு தெரியுதா? டாக்டர் கேட்டார். டாக்டரே தான். நர்ஸ், பேஷண்ட்டுக்கு கொலாப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, தெளிவாக தான் இருக்கான், ஜெயிலருக்கு தகவல் தந்துடுங்க என்றார். டாக்டர், என்னையா, தலை ரொம்ப வலிக்குது டாக்டர். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படி கீழே விழுந்திருக்க, ஸ்கேனில் தான் பார்த்தேன். கீழெல்லாம் விழல டாக்டர், அந்த போலீஸ்காரன் தான் அடிச்சிட்டான். எனக்கு தெரியும், ஆனால் கீழே விழுந்ததா சொல்லி தான் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு, அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்க டாக்டர். உன்னை இந்த பாடுபடுத்தின அந்த பொன்னுச்சாமி இப்போ உசுரோடு இல்லை. ஆமாம், லாரி ஆக்சிடெண்ட்டில் பரலோகம் போயிட்டான். நெசமாவா டாக்டர்? ஆமாம். நீ இப்போ ரொம்ப பேசக்கூடாது, நான் அப்புறமா வரேன், நானும் உன் கூட நிறைய பேசணும் என்று பொடி வைத்துவிட்டு டாக்டர் விலகி கொண்டார். கண்ணாயிரத்துக்கு பெரிதாய் ஒரு விபரீதம் நடந்திருப்பது புரிந்தது. அப்போது மனைவி கமலாவும் மணிமேகலையும் வந்தபடி இருந்தனர். மனைவி மகளை பார்க்கவும் கண்ணாயிரத்திடம் ஒரு பரவசம். கமலா, வந்துட்டியா என்றார் அந்த பரவசம் விலகாமல். வராமல் எங்கே போயிட போகிறோம் என்றாள் கமலா மிக விரக்தியாக. ஏன் கமலா ஒரு மாதிரி பேசுகிற? எனக்கு இப்படி ஆனது உன்னை பாதிச்சிடுச்சா? இது என்ன கேள்விங்க? நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறதே எங்கள் வரையில் பெரிய கொடுமை. அதில் ஜெயிலுக்குள்ளேயும் நிம்மதி இல்லாமல் இப்படி உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்தால் எப்படிங்க? கமலா, என் வரையில் இது சத்திய சோதனை, அவ்வளவுதான் சொல்கிறேன். அப்பா என்று இடையிட்டாள் மணிமேகலை. சொல்லுடா, நீங்கள் எந்த தப்பு செய்யலைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. அதே சமயம் அந்த நகைகள்லாம் இருக்கிற இடம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அதை எங்ககிட்ட கூடவாப்பா சொல்ல மாட்டீங்க? மணிமேகலை நேராக விஷயத்துக்கு வந்து விட்டாள். நல்ல வேளையாக அருகில் போலீஸ்காரர்கள் இல்லை. சற்று தள்ளி சிகரெட் பிடித்தபடி இருந்தனர். கண்ணாயிரத்துக்கு அவள் அப்படி கேட்டது நெஞ்சை அடைத்தது. மணிமேகலை, நீயா இப்படி கேட்ட? நான் தான்ப்பா. நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறதால தானே இந்த நிலைமை. மணிமேகலை, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத. எங்கே அந்த பிரசிடெண்ட் உங்களை ஏதாவது பண்ணிடுவானோன்னுலாம் நான் பதச்சு போயிருக்கேன். பிரசிடெண்ட் மட்டும் இல்லை, அந்த டிவிக்கார பொண்ணும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அது ஊருக்கு தான் டிவியில் வேலை பார்க்குற பொண்ணு. உண்மையில் இது ஒரு பெரிய கூட்டத்தோட தொடர்பில் இருக்குது. நான் ஒன்று கேட்டால் நீங்கள் 9 சொல்லி பயமுடுத்துறீங்களேப்பா. ஆமாம்மா, அந்த பிரசிடெண்ட் ஜெயிலுக்குள்ளேயே என்கிட்ட உண்மையை கறக்க இங்கே வேலை பார்க்குற ஒரு போலீஸையே ஏற்பாடு பண்ணியிருந்தான். ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை. அதுக்கு பின்னால் ஏதோ நடந்திருக்கு. அந்த விஷயமும் இப்போ தான் எனக்கு தெரியும். உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இனி என்னை பார்க்க கொஞ்ச நாளைக்கு வராதீங்க. கடலூரில் இருக்கிற உன் மாமா வீட்டுக்கு போய் அங்கே இருங்க. அப்பா, உங்களை பார்க்குற சந்தோஷமாவது இப்போ எங்களுக்கு இருக்குது. அதை கூட எங்களுக்கு இனி தரமாட்டிங்களா? இதோ பாருமா, எல்லா சிக்கலும் நிச்சயம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு அந்த ஆத்தா காவல் இருக்காமா? காவல் இருக்காளா? என்னங்க உளர்றீங்க? ஆமாம் கமலா, எனக்கு எதுவும் ஆகாது. என் தலையில் அடித்து என்னை இங்கே படுக்க வச்சது ஒரு போலீஸ்காரன். ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லை, லாரி அடித்து செத்துட்டான். அது செயற்கையாக நடந்துச்சா இயற்கையாக நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு யார் கெடுதல் நினச்சாலும் அவங்க ஏதாவது ஒரு வழியில் அழிவாங்க, இது நிச்சயம். நாங்கள் மட்டும் கஷ்டப்படணுங்களா? கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்கள் முதல்ல கடலூர் கிளம்புங்க. அப்பா, நகையை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லுங்க. நான் போய் கலெக்டரை பார்த்து விவரம் சொல்லி அதை எடுத்து ஒப்படைக்கிறேன். உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் பிரசிடெண்ட்டுக்கு பயந்து செய்ததுன்னு சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும்? இல்லை மணிமேகலை, அது நீ நினைக்கிற மாதிரி சட்டுன்னு முடிகிற ஒரு விஷயம் இல்லை. பிரசிடெண்ட்டும் அந்த பொண்ணும் எல்லா இடத்துலையும் ஆளுங்களை வச்சுருக்காங்க. உங்களையும் எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பேசுகிறது கூட தெரியும். இப்போ நான் சொல்லி நீங்கள் கலெக்டரை பார்க்க போனால் அது நடக்காது. போகிற வழியிலேயே நீ அடிபட்டு செத்துடுவ. நான் காரணம் இல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், என் கூட ஆத்தா இருக்கா. எனக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் தைரியமாக புறப்பட்டு ஊருக்கு போங்க என்றார். எவ்வளவு கேட்டும் புண்ணியமில்லை. மணிமேகலைக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் கண்ணாயிரம் சொன்னது நியாயமாகவும் இருந்தது. வேறு வழி இல்லாமல் வெறித்தாள். அதற்குள் நர்ஸ் ஒருத்தி வந்து முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்றாள். அவர்களும் சோகமாய் நகர்ந்தனர். அந்த அரைமறைவில் ஒரு உருவம் மறைந்திருந்தது. அவர்கள் விலகவும் வெளியில் வந்தது. டாக்டர் தான் அவர். ஊசி போடாமலேயே கண்ணாயிரம் மனைவி மகளிடம் உண்மையை சொல்ல மாட்டானா என்று எதிர்பார்த்தவர் முகத்தில் ஏமாற்றம். டாக்டரை பார்க்கவும் கண்ணாயிரத்துக்கும் புரிந்துவிட்டது. டாக்டர், என் பொண்டாட்டி பொண்ணை ரொம்ப நேரம் பேச விட்டப்பவே சந்தேகப்பட்டேன். சரியாத்தான் இருக்கு என்றார். டாக்டர் சிரித்தார். அது சரியான மர்மச்சிரிப்பு. மெல்ல அருகில் வந்தார். ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார். கையில் ஏறிக்கொண்டிருந்த ட்ரிப்ஸின் டிராப் ஸ்பீடை சற்று குறைத்தார்.
அது வந்து கண்ணாயிரம், இந்த உலகத்தில் ஒருத்தன் எங்கே வேணால் வேலை பார்க்கலாம், ஆனால் ஜெயிலில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு கொடுமை இருக்க முடியாதுங்கிறது என் கருத்து என்று மிக இதமான குரலில் பேச்சை ஆரம்பித்தார். கண்ணாயிரம் பார்வை அவர் மேலேயே இருந்தது. இமைக்க கூட தோன்றவில்லை. டாக்டர் எதற்கோ பலமாக அடி போடுவது புரிந்துவிட்டது. நான் ஒரு MBBS படித்த டாக்டர் தான், ஆனால் தனியாக டிஸ்பென்சரி வச்சு சம்பாதிக்க முடியல. ஏன்னா ஜெயில் டாக்டர்னு எனக்கு ஒரு பேர் ஏற்பட்டுடுச்சு. அதனால் திருடன் மொள்ள மாதிரி முடிச்ச விக்கிய தொடர கை இதுகிட்ட போய் வைத்தியம் பார்க்கறது தான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. நான் டிஸ்பென்சரி வச்சும் பெருசாக யாரும் வரலை. இங்கே எனக்கு தரப்படுற சம்பளம் தான் என் வருமானம். இதையெல்லாம் நான் சொல்ல காரணம் இருக்குது. நல்ல மனுஷங்களையே ஜெயிலில் பார்க்க முடியாததாலேயோ என்னவோ தப்பானவங்களே என்னை சந்திக்கிறாங்க. இப்போ கூட ஒருத்தர் சந்திச்சுட்டு போனார். எதுக்கு தெரியுமா? டாக்டர் கேட்டபடியே ஒரு இடைவெளி விட்டார். அப்படியே எழுந்து சென்று ஒரு இன்ஜெக்ஷன் சிரஞ்சில் மருந்து நிரப்பி வந்து ஊசி போட முனைந்தார். பேச்சை பாதியில் நிறுத்திட்டீங்களே டாக்டர்? பேசிக்கிட்டே ஊசி போட மறந்துடக்கூடாது இல்லையா? அதான். இந்த ஊசி எதுக்கு டாக்டர்? காயம் ஆறுறதுக்கு தான். ஏன் பேசிக்கிட்டே விஷ ஊசி போட்டுடுவேணும்னு பயமாக இருக்கா? சத்தியமாக இல்லை டாக்டர். கண்ணாயிரத்திடமிருந்து திடமாகவும் தெளிவாகவும் பதில் வந்தது. டாக்டரும் ஆச்சரியமாக பார்த்தார். எப்படி அவ்வளவு திடமாக சொல்கிற? என்ன கொன்னுட்டா என்னோட சேர்ந்து ரகசியமும் செத்துடுமே. ரொம்ப புத்திசாலி நீ. எப்படியோ ரகசியம் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட பாரு. அதுக்கு நன்றி. ஏன் டாக்டர், உங்களுக்கும் அது தெரியணுமா? கண்ணாயிரம் மிக நேராக விஷயத்துக்கு வந்து கேட்கவும் டாக்டர் முகத்தில் ஒரு சின்ன திகைப்பு. சொல்லுங்க டாக்டர், இந்த ஜெயிலில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொன்னுச்சாமி மூலமாக தொல்லை வந்துச்சு. அவன் சாகவும் உங்கள் மூலமாக அது ஆரம்பமாக போகிறதான்னு நினைக்கிறேன். கோட்டமுத்து எத்த தின்ன பித்தம் தெளியும்னு கிடக்காரு. நீ ஜெயிலில் போய் ஒளிஞ்சாலும் நான் உன்னை விடமாட்டேன்னு துரத்துறாரு. நான் சொல்கிறது சரிதானே டாக்டர்? கிட்டத்தட்ட அப்படி தான் கண்ணாயிரம். ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கோட்டமுத்து இப்போ அயோக்கியம் இல்லை. டாக்டர் சொன்னதை கேட்டு கண்ணாயிரம் புருவம் ஆச்சரியத்தில் விளைந்து வில்லானது. நம்ப முடியலல்ல? சத்தியமா. ஆனால் கோட்டமுத்து இப்போ ரொம்ப பாவம். பாவமா? நிச்சயமா. எப்படி டாக்டர்? கொஞ்சம் இரு. டாக்டர் சற்று விலகி போய் காவலில் இருக்கும் போலீஸ்காரர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி வந்தார். என்ன டாக்டர், இங்கேயும் யாராச்சும் ஒட்டு கேட்டுடுவாங்களான்னு பயமா? ஆமாம் என்றவர் தலைக்கட்டை அவிழ்த்து திரும்ப கட்டுப்போடுவது போல போட்டபடியே பேச்சை தொடர்ந்தார். கோட்டை முத்து என்னை வீட்டில் வந்து பார்த்தாரு. உன்கிட்ட இருக்கிற ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சு சொல்ல சொன்னார். எனக்கு முந்தி அதை செய்ய தயாராக இருந்தவன் தான் போலீஸ்காரன் பொன்னுசாமி. ஆனால் சொன்ன வேலையை செய்யறதை விட்டுட்டு அவன் ஓவராக போக பார்த்தான். என் மூலமாக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகைகளை அவனே அபகரிக்கிற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவனை கொன்னுட்டாங்க. நான் முடியாதுன்னா எனக்கும் அதுதான் கதி. எனக்கு மட்டும் இல்லை, கோட்டை முத்துவுக்கும் இப்போ அதுதான் நிலை. கோட்டை முத்து ஒன்றும் தனக்காக இந்த நகைகளை இப்போ தேடலை. டாக்டர் சொல்லி கொண்டு வந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் கண்ணாயிரத்தை விழிப்பிதுங்க வைத்தது. நான் பேசுறது ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல? விளக்கம் சொல்கிறேன். கோட்டை முத்துவை சபலத்தில் தப்பு பண்ண வச்சு அதை வீடியோ படம் எடுத்து வச்சுக்கிட்டு மோகனாங்கிறவ மிரட்டிகிட்ருக்கா. மோகனாங்கிறவ டிவியில் வேலை பார்க்குறதா சொல்கிறதெல்லாம் சும்மா. அவள் ஒரு சர்வதேச கடத்தல் கும்பலோட தமிழ்நாட்டு பிரதிநிதி. பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள் அரண்மனைகளுக்கு போய் அங்கே இருக்கிற சிலைகள் பொருட்களை கடத்துறது தான் அவளோட தொழில். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நம்ம நாட்டு பழைய சிலைகளுக்கும் பொருட்களுக்கும் பெரிய அளவில் மதிப்பு இருக்குது. மகாத்மா காந்தி கைப்பட எழுதின கடிதம் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் போன மாதிரி ஒரு விஷயம் இது. அதுலேயும் ராஜகாளியம்மன் கோவில் காசு மாலை விக்ரமாதித்தன் காலத்தோடது. அதுக்கு வெளிநாட்டில் பல கோடி மதிப்பு. எனக்கும் எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு பேசுனதை நான் என் காதால் கேட்டேன். பிறகுதான் எக்காரணம் கொண்டும் அவள் களவாடக்கூடாதுன்னு அதை நான் ஒழிச்சு வச்சேன். கோர்ட்டில் நான் இந்த உண்மையை சொல்லலாம், ஆனால் வெளியில் இருக்கிற என் மனைவி மகளோட உயிருக்கு பயந்து தான் சொல்லலை. சரி, இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருப்ப? தெரியல டாக்டர். ஒழிச்சு வைக்கிற எண்ணம் கூட எனக்கு தானாக ஏற்படலை. கனவுல ஆத்தா தான் வந்து சொன்னா. அவளே பாம்பு வடிவத்தில் வந்து வழிகாட்டினா. இது அவ செயல். கண்ணாயிரம் தன் செயலை காளியின் செயல் என்பது போல கூறவும் டாக்டரிடம் ஒரு கேலி புன்னகை உருவாயிற்று. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? நீ சொன்னதை கேட்டு சிரிக்காமல் இருக்க என்னால் முடியல. இதில் சிரிக்க என்ன டாக்டர் இருக்குது? என்ன இருக்கா? அவளே பாம்பு வடிவத்தில் வந்து வழிகாட்டினான்னு அந்த பாம்பு போய் அந்த மோகனாவை போட்டு தள்ள வேண்டியது தானே? அவ்வளவெல்லாம் எதுக்கு? அந்த மோகனா மனசில் இருந்த திருட்டு எண்ணமே தோண முடியாதபடி கூட பண்ணி இருக்கலாமே. டாக்டர் லாஜிக்காக கேட்ட கேள்விக்கு கண்ணாயிரத்திடம் பதில் இல்லை. பேசுப்பா, காளிக்கே இந்த மோகனா பிரசிடென்ட்னா பயமா? இப்படி கேட்டால் எப்படி டாக்டர்? வேற எப்படி கேட்கட்டும்? உன் மூலமாக நகைகளை சாமி ஒழிச்சு வச்சிருக்குன்றதை கேட்டால்
அது சாமியா ஆசாமியான்னு கேட்க தோணுது. நீ சொல்கிறபடி பார்த்தா இந்த உலகமே அதோட உலகம். நாம் அவ்வளவு பேரும் அவ படைப்பு. அவளுக்கு நாம் ஒன்று கொடுத்துட முடியுமா? யாருக்கு யார் கொடுக்கறது? அப்போ பாம்பு எனக்கு வழிகாட்டுச்சே, நான் பின்தொடர்ந்தேனே, அது பாட்டுக்கு போயிருக்கு, நீ பின்னால் போயிருக்க, அவ்வளவுதான். இல்லை டாக்டர், அந்த பொண்ணு சுட்டு கொன்ன பிறகும் அது உயிரோடு வந்துச்சே. ஒரே மாதிரி 1000 பாம்பு இருக்கும்பா. அடையாளம் காண்றதெல்லாம் கஷ்டம். நீ இந்த நம்பிக்கை அடிப்படையில் பேசுகிறத விடு. காளி தேவி அப்படி நீ சொல்கிற மாதிரி இருந்தா முதல்ல உன்னை இங்கே இப்படி கஷ்டப்பட விட மாட்டா. பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் விட்டு கஷ்டப்படுத்த மாட்டா. டாக்டர் பேச்சுக்கு ஒரு பதிலை சொல்லவே முடியவில்லை. உன்னையே உன்னால் காப்பாற்றிக்க முடியல. உண்மையை சொல்கிற தைரியமும் உனக்கு இல்லை. பொய்யை சொல்லிட்டு ஜெயிலில் இருக்க. இதில் சாமி கூட இருக்குது. அது காப்பாற்றும்னா என்னப்பா அர்த்தம்? டாக்டர் சரியாகத்தான் கேட்டார். இறுதியாக விஷயத்துக்கு வந்தார். நார்கோ டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு விதமான ஊசி. அதை நான் உனக்கு போட்டால் உன் உடம்பு லேசாகி உன் மனமும் லேசாகி நீ எதையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கியோ அதையெல்லாம் சொல்லிடுவ. தீவிரவாதிங்க, ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கிறவங்க, அவங்கக்கிட்டெல்லாம் இப்படி தான் நாங்கள் உண்மையை வரவழைப்போம். அப்போ அதை எனக்கு போட போகிறீங்களா டாக்டர்? ஆமாம். நீ சொல்ல போகிற உண்மையை செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை நான் கோட்டமுத்துக்கிட்ட தருவேன். கோட்டமுத்து அதை அந்த பொண்ணுக்கிட்ட தருவார். இதுக்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் கூலி. அப்போ ஊசியை போட வேண்டியது தானே டாக்டர்? ஆக மொத்தம் நீயா அந்த உண்மையை சொல்ல மாட்ட? நிச்சயமாக மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அது கடவுள் சொத்தா கூட இல்லாமல் போகட்டும், அதுக்கும் சாமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னே இருக்கட்டும். ஆனால் அதை அந்த பொட்டச்சி கொண்டு போகக்கூடாது. நான் அதை அனுமதிக்க மாட்டேன். அது எங்கள் ஊர் கோவில் சொத்து, எங்கள் மக்களோட சொத்து. உங்கள் ஊசியால் என்னை எதுவும் பண்ண முடியாது. இதோ பாரு, நீ உண்மையை ஏதாவது ஒரு வகையில் சொல்லிடுவேங்கிற எண்ணத்தில் தான் உன் மனைவி பெண்ணை விட்டு வச்சிருக்காங்க. நீ ஊசிக்கும் மசிய மாட்டேன்னா அவங்க என்னாகுவாங்கன்னு யோசிச்சுக்கோ. டாக்டர் சொன்னது கண்ணாயிரத்தை யோசிக்க வைத்தது. நல்லா யோசி. கடவுள்னு ஒன்று இருந்திருந்தா எப்போவோ வந்து காப்பாற்றி இருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கோவில் சிலைகளும் நகைகளும் திருடு போய்கிட்டே தான் இருக்குது. எந்த கடவுளும் வந்து திருடினவங்களுக்கு எந்த தண்டனையும் தரலை. சொல்லப்போனால் திருடினவன் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கான். காட்டில் புலி மானை அடித்து தின்னுது. புலி என்ன கெட்டு போச்சு? பாம்பு தவளையை விழுங்கி தான் உயிர் வாழுது. பாம்பு தான் என்ன கெட்டு போச்சு? புத்தியும் பலமும் யார்கிட்ட அதிகம் இருக்கோ அவங்க தான் பலசாலிங்க. அந்த மோகனா குரூப் கிட்ட அது நிறைய இருக்குது, நம்ம கிட்ட அது குறைவாக இருக்குது. நாம் அடங்கி போயிடுறது தான் நல்லது. ஒரு டாக்டரான நானே கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு சரின்னுட்டேன். நீ எதுக்கு அடம் பிடிக்கிற? ரகசியத்துக்கு நீயும் வேணும்னா ஒரு விலை வையி. நான் வாங்கி உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட தந்துடுறேன். அவங்களும் அசலை எடுத்துக்கிட்டு ஒரு டியூப்ளிகேட்டை செஞ்சு கோவிலுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் எதுவும் தெரிய போகிறதில்ல. டாக்டர் பேசி முடித்தார். பேசியது டாக்டர் தானா இல்லை வேறு யாராவதா என்கிற சந்தேகம் கண்ணாயிரத்துக்குள் எழும்பியது. அவர் பேச்சுக்கு அழுத்தமாக ஒரு பதிலை சொல்லவும் முடியவில்லையே. மனது புழுங்கியது. அப்போது டாக்டரிடம் ஃபோன் ஒலித்தது. எடுத்து பேசினார். முகம் மாறினார். கண்ணாயிரம் பக்கம் திரும்பினார். மௌனமாக ஃபோனை கண்ணாயிரத்திடம் தந்தார். ஃபோன் வழியாக அவரது மகள் மணிமேகலை பேசினாள். அப்பா, நான் தான்ப்பா பேசுகிறேன். என்னையும் அம்மாவையும் பிடிச்சிட்டாங்கப்பா. நீங்கள் டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லாட்டி இங்கே நாங்கள் அவ்வளவுதான்ப்பா என்று விசும்பி விசும்பி அழுதாள். கண்ணாயிரம் மௌனமாக ஃபோனை திருப்பி தந்தான். டாக்டர், நீங்கள் சொன்னது தான் சரி. கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு என்ற கண்ணாயிரம். நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் செல்ஃபோனில் படம் எடுத்துக்கோங்க என்று அன்று இரவு பாம்பின் வழிகாட்டலில் ஆற்றோரமாக போனதில் தொடங்கி இறுதியில் கோடாங்கி சித்தர் என்னும் சித்தரின் ஜீவசமாதி உள்ள இடத்திற்கு அருகில் உள்ள பாம்பு புற்றுக்குள் அந்த காசு மாலையையும் நகை மூட்டையையும் புற்றின் ஒரு பகுதியை உடைத்து உள்ளே போட்டதையும் சொல்லி முடித்தார் கண்ணாயிரம். சொல்லி முடிக்கவும் கண்ணீர் பெருகிற்று. நீ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. ஒரு நல்ல தொகையை வாங்கி உன் மனைவிக்கும் தந்துடுறேன். நீ ஜெயிலேருந்து போன பிறகு சாகர வரைக்கும் எந்த வேலையையும் பார்க்காம உட்காந்தே சாப்பிடலாம் என்றார். நான் அழறது இந்த எதுக்காகவும் இல்லை டாக்டர். கடைசியில் சாமின்னு ஒன்று இல்லாமல் போய் இப்படி நடந்துடுச்சு பாருங்க, அதுக்கு தான். அதுலேயும் காளிங்கிறவ உக்ரமானவ. ஆனால் அவளால் கூட இந்த பொட்டச்சியை எதுவும் பண்ண முடியலையே. அதை நினச்சேன், அழுகையாக வந்துடுச்சு என்றார். பல பெரியவங்க கிட்டத்தட்ட உன் நிலையில் கடவுள் பக்தி பற்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. கடவுளுங்கிறவர் உண்மையில் இருக்க வாய்ப்பில்லை, ஆனால் இருந்தால் நல்லா இருக்கும், இதுதான் அவங்க கருத்து என்று சிரித்த டாக்டர். தேங்க்யூ கண்ணாயிரம், நீ நிம்மதியாக இரு. நான் போய் இந்த செல்ஃபோனை கொடுத்துட்டா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். முதல்ல உன் மனைவி மகளை மீட்கிறேன் என்று புறப்பட்டார். கண்ணாயிரத்துக்கு வழிகின்ற கண்ணீரை துடைக்கக்கூட பிடிக்கவில்லை. தேடாதே தொலையாதே அத்தியாயம் 12 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.